நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சரி. பட் நிலாவுக்கு நீங்கள் என்ன போடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் எடுத்து பேச எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. அது ஹலோ, அது நான் நல்லா அது பேசுறேன். வந்து மாப்பிள்ள நான் உங்களை நேர்ல பார்த்து பேசணும். நாளைக்கு நீங்க பீச்சுக்கு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேற்று ஃபோன்ல அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லைங்க, நேற்று ஆட்டோவில் வரப்போ டிரைவர் கூட சொன்னார், அவரை மாதிரி டிரைவருக்கே 30 சவரன் நகை போடுவாங்கன்னு சொல்லி. ஸோ 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 நீங்க படிச்சிருக்கீங்கன்னு ஒரு 50 பவுன் எதிர்பார்க்குறீங்களா என்ன? படிச்சாலும் படிக்கலனாலும் பொண்ணு பெற்ற பேரண்ட்ஸ் செலவு பண்ணி தான் ஆகணும். அதுதானே உங்க லாஜிக்? ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம்னா சந்தோஷம் ஆகுறாங்களோ இல்லையோ, மனசுல ஒரு கவலையோட தாங்க வராங்க. எங்க நம்ம பேரண்ட்ஸும் நம்மளால கடனாளி ஆயிடுவாங்களோன்ட்டு. நான் பண்ண தப்பு தாங்க, சாரி. சின்ன வயசுலேருந்தே கல்யாணம்னா பொண்ணுங்களுக்கு இவ்வளோ போடுவாங்கன்னு கேட்டு கேட்டு வளர்ந்தனாலே என்னவோ தெரில, என் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் என் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்ப கூட எத்தனையோ ஊர்ல வரதட்சணை கேட்டோம், அதை இதை வாங்கிட்டு வான்னு கேட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் கொடுமைப்படுத்த தாங்க செய்றாங்க. உங்களை மாதிரி நினைக்கிற எல்லா பசங்களுமே திருந்திட்டாங்கன்னா எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சொர்க்கம்தான்.